மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் வரை ஓய்வில்லை என்றும் சூளுரைத்துள்ளார். குடியரசுத் தலைவரின் கேள்விகள் குறித்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள விளக்கம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கில் பெற்ற தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தின் கருத்துகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான போராட்டம் தொடரும் என்றும், மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வகையில் அரசியலமைப்பு திருத்தப்படும் வரை ஓயமாட்டோம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உண்டு என்பதையும், மாநிலத்தில் இரு அதிகார மையங்கள் இருக்க முடியாது என்பதையும் உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல், அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டே செயல்பட வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் செய்தது போல காலவரையின்றி மசோதாக்களை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. ஆளுநர்களின் தேவையற்ற கால தாமதத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்து நீதி பெறலாம் என்பதையும் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத் புனித சேவியர் கல்லூரி மற்றும் குஜராத் அரசு இடையிலான வழக்கில் வழக்கறிஞர்களின் கருத்துக்களைப் போலவே நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை என 9 நீதிபதிகள் அமர்வு கூறியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் மறுக்கலாம், காலவரையின்றி தாமதிக்கலாம் என்ற தமிழ்நாடு ஆளுநரின் கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தின் கருத்து மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் வழிகாட்டுதலில்தான் ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் என்பதையும், அவசியமின்றி காலம் கடத்தினால் நீதிமன்றங்களில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதையும் சட்ட போராட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அரசியலமைப்பு பதவிகளில் இருப்போர் அரசியலமைப்பை மீறி நடந்தால் நீதிமன்றங்கள் தான் ஒரே நம்பிக்கை என்றும், நீதிமன்றங்கள் கதவுகளை அடைத்தால் அது சட்டத்தின் ஆட்சியை சிறுமைப்படுத்தி ஆளுநர்கள் அரசியல் அமைப்புக்கு புறம்பாக நடந்து கொள்வதை ஊக்குவிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் விருப்பங்களை சட்டங்கள் மூலம் நிறைவேற்ற அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு அரசியல் சட்ட அமைப்புகள் செயல்படுவதை உறுதி செய்ய தொடர்ந்து உழைப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.